வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவங்க பண்ண தப்ப நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுவீங்க. ஆனா அதே தப்ப திருப்பி பண்ணிட்டு ஏன் நீ திமுக கேள்வி கேட்டியா, ஏன் நீ அதிமுக கேள்வி கேட்டியான்னுவீங்க. நீங்களாம் இத்தனை வருஷம் எங்கடா போனீங்க? உங்க அண்ணனோட சேர்ந்து நீங்க எல்லாம் கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே. எங்களை கேக்குறீங்கல்ல, கள்ளச்சாரம் பிடிச்சி இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தப்ப எங்கடா போனீங்கன்னு கேக்குறீங்கல்ல. சீமான் கேட்டாரு கேள்வி. உங்க அண்ணன் நீங்க எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்க வேண்டியது. உங்க அண்ணனுக்கு தான் அதெல்லாம் தப்புன்னு தெரியுது. இப்ப தெரியுது உங்க எல்லாருக்கும் அதெல்லாம் தப்புன்னு. உங்க அண்ணா அப்பவே உங்களுக்கு இதெல்லாம் தப்பு, வாங்கடா கைஸ் போய் கேட்கலாம் அப்படின்னு வர வேண்டியதுனடா நீங்க எல்லாரும். அப்ப பொச்ச மூட்டு கத்தி படம், அப்புறம் என்ன படம், என்னவோ கர்மத்தெல்லாம் எடுத்து தள்ளிட்டு இருந்தீங்க. அப்ப தெரியல உங்களுக்கு உங்க படம் தான் அப்ப பிரச்சனையா இருந்தது. அப்போ அணிலா இருப்பேன், அப்ப வளா இருப்பேன் அப்படின்னு வீடியோ போட்டவங்க தானே நீங்க. யார் வந்து பார்த்தா கூடாரம் காலியா இருக்கிறத? உங்க இணைப்பு விழா மதுராந்தகம் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ கூப்பிட்டு நீங்க ஒரு கூட்டம் கூட்டின கூட பின்னாடி காலியா இருந்துச்சு. அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. இன்னைக்கு அந்த மண்டபத்துல வந்து பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். 2 அணில் உள்ள நுழைஞ்சிருக்கலாம். வந்து பாத்திருந்தா அணிலுக்கு இடம் கூட இல்லாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு உள்ள. அப்போ இங்க காலி ஆயிடுச்சு. அதாவது வாயில என்னத்தையாவது பேசிக்கிட்டு கோபி சுதாகர் மாதிரி என்னத்தையாச்சும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு போயா கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுவானுங்க. ஏதாவது உண்மையை பேசியிருக்கானுங்களா இது வரைக்கும்? பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி இருக்குதா, அழிஞ்சிச்சா? சரி, அழிஞ்ச கட்சியை பத்தி எதுக்குடா பேசுறீங்க? கார் வாங்கினாரு, பிளைட் வாங்கினாரு, நடந்து போயிட்டாரு, கார்ல போயிட்டாரு. எதுக்கு? அவர்தான் இல்லையே, அவர்தான் உள்ள வரவே இல்லையே. உங்களுக்கு உள்ள இருக்காங்களா எதிரிங்க? 126 தொகுதியில நீங்க தோத்தப்போ எதிர்கட்சியா ஜெயிச்சாங்கல்ல, அவங்கள பத்தி பேசுங்களாண்டா. இன்னமும் ஏன்டா சீமானை பிடிச்சோ தொங்கிட்டு இருக்கீங்க? சீமான் வீட்டுல பெட்டி வாங்கிட்டீங்களாடா எல்லாரும் சீமானை பத்தியே பேசுறதுக்கு? புரியலையா? அதிகாரத்துல இல்லாத கட்சிக்கு போய் சேராம அதிகாரம் இல்லைனாலும் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு 1000கணக்கான பேர் இணையறாங்க. ஏன்னா அவெல்லாம் மான உள்ள தமிழ்நாட்டுல ஏதோ கொஞ்ச நெஞ்ச பேர் தான் அறிவார்ந்து இருக்கானுங்க. கொஞ்ச நெஞ்ச பேர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ போகாம இருந்திருக்கானுங்க. அதனால அந்த அறிவோட இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஷோ போன கூட்டம் தான் போய் அங்க சேர்ந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கவன் தமிழ் தேசியம், எல்லாருக்கும் என்ன தேவை, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், இயற்கை வளம் பாதிக்க கூடாது அப்படின்னு இருக்கவன் தான் கம்மியா இருக்கான். எது எப்படி போனா எனக்கு என்ன விசில் அடிச்சோமா, படம் பார்த்தோமா, 4 பேரை கலாச்சமா, சுத்தணுமான்னு இருந்தா யாருக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லு? நீ என்னைக்கு நீ உன் நாட்டை பத்தியும் உன் மக்களை பத்தியும் நீ யோசிக்கிறியோ அன்னைக்குதான் நீ அரசியல் படுத்தப்படுவியே தவிர உங்க நொன்ன முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் உனக்கு அரசியல்ல என்னன்னே புரியாது. உங்க அண்ணன் படத்துக்கு டைட்டில் கார்டுக்கு விசில் அடிக்கிறதோ, கடைசியில எங்க சாட்டை அண்ணனோட வீடியோ போட்டு வேணுமோ பிளாஸ்ட் பண்ணி கீழ்ச்சிதான் நீங்க நினைச்சுக்கிறதோ, இவ்வளவுதான் உங்களால முடியும். ஏறினாருனா ட்ரோனை விட்டு வீடியோ எடுத்து எப்பாடே உன்னை சொல்லி குற்றவில்லை என்னை சொல்லி குற்றவில்லைன்ற மாதிரி அவ்வளவு தூரம் ஏறி போயிட்டு ட்ரோன் வந்தோடனே அப்படி நின்றுட்டு இருக்காப்ல. அவரை சொல்லணும்டா, உங்களுக்கு மூத்தவரே அவர் தான்டாரே. தெரியுது நீங்க எல்லாம் யாரோட வளர்ப்புல இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்ப தெரியுது. ஒரு முதலமைச்சர் மக்கள் பணத்தை வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு ரெட் கார்பெட் போட்டு, ஏன் சாதா தரையில நடந்தா முதல்வருக்கு கால்ல தீ மிதிச்ச மாதிரி இருக்குமா? ஏன் அங்க டெய்லி வேலை செய்யறவன் எவனும் ரெட் கார்பெட் போட்டு நடக்கலையே? முதலமைச்சர் வரும்போது மட்டும் என்ன ரெட் கார்பெட் புதுசா இருக்கு? இந்த பழக்கெல்லாம் எப்படி நீங்க தான் மாற்றம்ல? ரெட் கார்பெட் போட்டுதான் முதலமைச்சர் நடப்பாரு, இல்லைன்னா முதலமைச்சருக்கு கால் நடக்காது இல்ல. என்னடா மாற்றம் நீங்க? அவங்க பண்ண தப்ப நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுவீங்க. ஆனா அதே தப்ப திருப்பி பண்ணிட்டு ஏன் நீ திமுக கேள்வி கேட்டியா, ஏன் நீ அதிமுக கேள்வி கேட்டியான்னுவீங்க. நீங்களாம் இத்தனை வருஷம் எங்கடா போனீங்க? உங்க அண்ணனோட சேர்ந்து நீங்க எல்லாம் கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே. எங்களை கேக்குறீங்கல்ல, கள்ளச்சாரம் பிடிச்சி இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தப்ப எங்கடா போனீங்கன்னு கேக்குறீங்கல்ல. சீமான் கேட்டாரு கேள்வி. உங்க அண்ணன் நீங்க எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்க வேண்டியது. உங்க அண்ணனுக்கு தான் அதெல்லாம் தப்புன்னு தெரியுது. இப்ப தெரியுது உங்க எல்லாருக்கும் அதெல்லாம் தப்புன்னு. உங்க அண்ணா அப்பவே உங்களுக்கு இதெல்லாம் தப்பு, வாங்கடா கைஸ் போய் கேட்கலாம் அப்படின்னு வர வேண்டியதுனடா நீங்க எல்லாரும். அப்ப பொச்ச மூட்டு கத்தி படம், அப்புறம் என்ன படம், என்னவோ கர்மத்தெல்லாம் எடுத்து தள்ளிட்டு இருந்தீங்க. அப்ப தெரியல உங்களுக்கு உங்க படம் தான் அப்ப பிரச்சனையா இருந்தது. அப்போ அணிலா இருப்பேன், வளா இருப்பேன் அப்படின்னு வீடியோ போட்டவங்க தானே நீங்க. 2 பெரும் கட்சி தலைவர்கள் இருந்தப்போ அவங்க பண்ண தப்ப மக்களுக்கு எடுத்து சொல்ல உள்ள வந்தவர் சீமான். 2 பெரும் கட்சி தலைவர்கள் இருக்கும் போது வீட்டுல இருந்தவரெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு சீன் போடுறாரு. அதனாலதான் நாடு இப்படி நாசமா போயிட்டு இருக்கு. டிஎம்கே கட்சி வந்து போராட்டம் பண்ண போறதா ஆயிடுச்சு. ஆனா முதல்வர் அவருக்கு வந்து அது வந்து போராட்டம் பண்ண அனுமதிக்கல. இதை எதிர்த்து வந்து கூட்டணி கட்சியா திட்டின பல பேர் விமர்சிச்சு பண்ணாங்க. கம்யூனிஸ்ட்
விசிக கட்சி இது மாதிரி போன்ற கட்சிகள் வந்து அவங்களே விமர்சனம் பண்ணாங்க. ஜனநாயகம் வந்து எப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து எப்படின்னா அவங்க ஆட்சியில இருக்கும் போது பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணி மக்களை வந்து அரசியல் படுத்தாம பண்ணி விட்டதுதான். சீமான் வந்து கல்லூரிகள்ல போய் அரசியல் பேசும் போது ரூல்ஸ் போட்டானுங்க. இனிமே சீமான் போய் அரசியல் பேசி இந்த மக்களை அரசியல் படுத்திட கூடாதுன்றதுக்காக இனிமே கல்லூரிகள்லயோ ஸ்கூல்லயோ வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு ரூல் போட்ட நீங்க அதே கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் ஆக்டர்ஸை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூலை போட்டிருந்தீங்கன்னா இந்த தருதலை கூட்டம் கொஞ்சமாவது அரசியல் படுத்தப்பட்டிருக்கும். இப்பவும் என்ன சொல்லுதுங்க, எனக்கு அரசியல்லாம் பிடிக்காது, அரசியல்லாம் ஒரு சாக்கடை, அதுக்குள்ளெல்லாம் நான் வரல, ஆனா எங்க அண்ணன் வந்தா நல்லது செய்வாரு. அரசியல் ஒரு சாக்கடைன்னா இறங்கி சுத்தம் செய்யு, யார் வரணும் யார் வந்தா கரெக்டா இருக்கும்னு நிரூபிச்சுக்காமி. இப்ப சீமான் வந்து கட்டுக்கதையா பேசுறாரு, சீமான் இது பண்ணிட்டாரு, அதனால சீமான் ஜெயிக்கல. சரி, சீமான் தொகுதி காரைக்குடியில மட்டும் தானே அவர் தோத்துருக்கணும், மத்த எல்லா தொகுதியிலயும் இருந்த வேட்பாளர்களை பார்த்து தானே நீங்க ஓட்டு போட்டிருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டிக்கு பல்லாவரம்னு வச்சுக்கோங்களேன், பல்லாவரம் தொகுதியில வேட்பாளரா இருந்த மருத்துவர் கார்த்திகேயனா எவ்வளவு டேலண்டடானாலும் இதே ஊர்ல நிறைய போராட்டங்களுக்கு இந்த மக்களுக்காக நின்று இருக்காரு. அதுக்கு ப்ரூஃபோட வேணா இருக்கு, அவர் பொய்யெல்லாம் சொல்ல தேவையில்ல. இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ வீடுங்களை பட்டா இல்லாத நிலங்களை இடிக்கும் போது வந்து உங்களுக்காக நின்றுருக்காரு. நீங்க அவருக்கு இன் ரிட்டர்ன் நீங்க கொடுத்த பரிசு என்ன? தோல்வி. இப்படி நீங்க உங்களுக்காக நிக்கக்கூடிய ஒரு மனுஷரை உதாசீனப்படுத்தும் போது உங்களுக்காக நிக்கணும்னு வரான்ல, அவனை நீங்களே செருப்பால் அடிச்ச ஒரு நிகழ்ச்சி தான் அது நான் நினைச்சுக்கிறேன். இப்ப நான் நல்லது செய்யணும்னு வரேன், என்னைய வந்து நீங்க எல்லாம் தப்பு தப்பா பேசுறீங்க, என்ன ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க, என்ன மனதளவுல பாதிக்க வைக்கிறீங்கன்னு வைங்களேன், நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இதுங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தா இதுங்க பாத்தியா நம்மளே தப்பா பேசுதுங்க, அதுக்கு நாம என்ன பண்ணணும்? இதுங்களுக்கு கெட்டது பண்றான் தெரியுமா, அவங்க கூடயே கூட்டணி வச்சுட்டு கம்முன்னு போயிட வேண்டியதான். அந்த மாதிரிதான் திமுக வந்து அவங்க செஞ்ச தப்ப அவங்க இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தாவேக்கா வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ஜெயிச்சது பிஜேபியோட ஒரு ஒரு ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், பிஜேபியோட ஒரு சகஜமான நட்புலதான் அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ நீங்க எல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணீங்கன்னா அவங்க பிஜேபியை எதிர்த்து பேச வேண்டிய வேலை வரும், தேவையில்லாம பிஜேபியோட ஒரு சண்டை வரும். நம்ம அண்ணனுக்கு ஃபைட் சீன்லாம் பிடிக்காது, எல்லாமே குவைட் சீன் தான். சிம்பிளா ரீல்ஸை போட்டோமா, 5 வருஷத்தை முடிச்சோமா, திரும்ப 5வது வருஷத்துல நாடகம் போட்டோமா, பாத்தீங்களா இந்த இவனுங்கெல்லாம் பண்ணி வச்ச கடன் அடைக்கிறதுக்கே எனக்கு இந்த 5 வருஷம் சரியா போச்சு, இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு மண்டிட்டு அழுதாலும் அழுவாரு. அதுக்கெல்லாம் அவருக்கு அந்த ஒரு நாள் தானே அழ போறாரு, அழுது எப்படியா பதவி வாங்கிக்கலாம் போதும் அப்படின்னு நினைச்சுப்பாரு. பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா எங்க அண்ணா கர்நாடகா போனா தண்ணி தந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி வந்துச்சுட்டாங்க. இப்ப என்னோட அதிகாரம் இது எப்படி இருக்குன்னா கற்கால மனிதர்கள் கூட வாழ்ற மாதிரி இருக்கு. எது சயின்ஸ் என்ன, எது வானிலை என்ன, எந்த பருவ காலத்துல என்ன வரும். இப்போ நைட்டு தூங்க போகும்போது ஐயோ என்னடா சூரியன் போயிருச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது கவலையே படாதீங்க, நாளை காலைல போய் நான் சூரியனை இழுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மறுநாள் காலைல சூரியன் பாரு அந்த பொண்ணு சொன்னதுக்கே சூரியன் காலைல வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் வந்தாலும் வராட்டாலும் சூரியன் காலையில வந்து சேரும், நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சாயங்காலம் சூரியன் அது மேற்கு திசையில உதயமாயிடும். சரிங்களா? அதனால உங்க அண்ணன் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர் மாசம் போறேன்னு சொல்லியிருந்தா கூட இந்த ஆகஸ்ட் மாசம் கர்நாடகால வர வேண்டிய மழை கண்டிப்பா வந்திருக்கும். அங்க வந்தது இயற்கை தான் வந்து மழை பெஞ்சதே தவிர உங்க நொன்னா வரான்லாம் இயற்கை வரல. ஐயோ தயவு செஞ்சு எங்க ஊர் பக்கம் காலடி வச்சிடாத, நீ தமிழ்நாடு வச்சு தமிழ்நாடு அழிச்சது போதும், கர்நாடகால உன் காலை இன்னொரு வாட்டி பதிச்சிடாதா தேவுடு, நீ அங்கே இருடா அப்படின்ட்டுதான் அங்க மழை பொழிஞ்சு அந்த ஊரை வெள்ளமாக்கிடுவேன், மரியாதையா தண்ணியை திறந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிடுங்க. அவனுங்க இல்லைன்னா இங்க வந்துருவானுங்க. போன வாட்டி வாளோட வந்தான், இந்த வாட்டி எதோட வருவான்னு தெரியாது. ஐ மீன் வாளோட கிளம்பி போனாங்க, அதனால இந்த வாட்டி எதோட வருவாங்கன்னு தெரியாது. தயவு செஞ்சு மழை பொழிஞ்சு அனுப்பிடலாம் அப்படின்னு நீங்க கேக்குற மாதிரி நீங்க போறதுக்காக அந்த ஊர்ல மழை பெய்ஞ்சிச்சுன்னா நீங்க இருக்கிற ஊர்ல ஏன் சார் மழை இல்ல, சேடு நீங்க இருக்கிற ஊர்ல மழை இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் அழிஞ்சிட்டு நீங்க இருக்கிற ஊர்ல நல்லதுன்னு ஒண்ணு நடக்குதுன்னா உங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சுதந்திரமா பாலியல் வன்கொடுமை பண்ண முடியுது. இதுதான் நீங்க வந்ததால தமிழ்நாட்டுல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம். கடவுளின் பிள்ளையால பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு, அதுவும் கடவுளோட பிள்ளை கட்சியில இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் மிகப்பெரிய அதிசயம். கில்லி படத்துல தனலட்சுமி படிச்சு பாஸ் ஆகி போகணும்னு விரும்பினவரு இங்க இருக்க மருத்துவர்கள்லாம் இது 12வது முடிச்சவங்க எல்லாம் மருத்துவர்கள் ஆகணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் போது தனலட்சுமி கைய பிடிச்ச வேலு நம்ம நீட் தேர்வுக்காக போராடின பசங்களோட கைய பிடிச்சிருந்தாருன்னா இன்னொரு தமிழ்நாட்டுல நீட் தேர்வு தேவை இருந்திருக்காது. அந்த படத்துல காவேரி பத்தி பேசும்போதே தெரியும் இது 20 வருஷத்துல இது இந்த நிலைமைக்கு தான் கொண்டு வந்து நிக்கோன்னு.
நீங்க இல்ல இந்நேரத்துக்கு ஸ்டாலின், எடப்பாடி யார் இருந்தாலும் மழை பெஞ்சதுன்னா கர்நாடகா எப்பவுமே தண்ணியை திறந்து விடும். நீங்க ஹிஸ்டரி தெரியாத ஆட்கள், அதனால உங்களுக்கு மேபி அப்படி இருக்கும். வேணா அட்டாச் பண்ண சொல்ற வீடியோல இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் காவேரி தமிழ்நாட்டுக்கு மழை அதிகமா காவேரி கர்நாடகாவில் பெய்யுதுன்றதுக்காக எத்தனை வாட்டி திறந்து விட்டுருக்காங்கன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி போட்டு படிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா நான் ஒத்துக்கிறேன், உங்க அண்ணனால தான் இந்த தண்ணி வந்ததுன்னு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது மாதிரி நிகழ்வுகள் இது முன்னாடி நடந்ததில்ல, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. இது ஆல்ரெடி நடந்திருக்கு. இது உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அவ்வளவுதானே தவிர இந்த காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா. அணில் போக இருந்த நேரத்துல மழை பெஞ்சு தண்ணி வந்ததால அணில்லாம் என்னாலதான் தண்ணி வந்துச்சுன்னு அணில் பெருமையா பேசிக்கிறதா மாதிரி இருக்கு.